ஏன்னா இதுக்கு பின்புறம் தான் பார்த்தீங்கன்னா இரட்டை ஏரி, புழல் ஏரி போன்ற ஏரிகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அவர் தினேஷ் சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதற்காக பெரிய அளவில் நிதி ஒதுக்கியிருந்தாங்க. இப்போவும் மாநகராட்சி என்ன சொல்கிறாங்கன்னா 99.9% வேலைகள் முடிந்து விட்டது, அந்த 1% தான் இருக்குது அப்படின்ட்டு. கொளத்தூர் தொகுதியில் 2021 அது திமுகவோட நல்ல நேரமானு தெரியல, மழை ரொம்ப இந்த வாட்டி குறைவாக பதிவாயிருக்கு. அதிகமாக பதிவாயிருந்தால் கண்டிப்பாக நிறைய இடையூறு நடந்திருக்கும். அதே மாதிரி பெய்ந்த மழைகளில் வந்து தண்ணி தேங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. திரு தினேஷ் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது ட்ரைனேஜ் வழியாக போகலை. நாங்கள் கண்கூட பார்த்த வரைக்கும் எப்படின்னா அது பம்ப் பண்ணி தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பம்ப் பண்ணி மழை வெள்ளம் நிற்காமல் பார்த்துக்கிட்டாங்க. இதே மாதிரி 2026 மழை பெஞ்சா இதே மாதிரி பண்ணாங்கன்னா அது தொகுதியில் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படியாவது தண்ணி நிற்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த தொகுதி வந்து 3 முனை போட்டி 4 முனை போட்டின்னு நம்ம 2 விதமாக பார்க்கலாம். நீங்கள் 3 முனை போட்டியாக இருந்தாலும் 4 முனை போட்டியாக இருந்தாலும் திமுக வெல்வது உறுதி. ஆனால் இந்த முறை என்ன ஆகும்னா 3 முனை போட்டியில் அந்த வாக்கு வித்தியாசம், கடந்த முறை ஒரு 70,000 வாக்கு வித்தியாசத்தில் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி